ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய லால் சலாம் திரைப்படம் இன்று வெளியாகியிருக்கு. படம் பார்த்த ரசிகர்கள் படத்திற்கு நல்ல பாசிட்டிவ் விமர்சனங்களை கொடுத்துட்டு வராங்க. இந்த படம் ஆரம்பத்தில் வரவேற்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் படத்தில் ரஜினியோடைய மொய்தீன் பாய் கேரக்டர் இருக்கும் போஸ்டர் வெளியானதும் படத்தின் மீதான ஹைப் ரொம்பவே அதிகரிச்சது. முழுக்க முழுக்க ரஜினி படமாக பார்க்கப்பட்ட இந்த படத்திற்கு எதிர்பார்த்த ரசிகர்கள் தியேட்டருக்கு வராததுனால ப்ளூ சட்டை மாறன் படத்தை பங்கமாக கலாய்ச்சிருக்காரு. தனி சினிமாவில் பார்த்தீங்கன்னா அறிமுகமாகி பல்வேறு படங்களில் நடித்து திரையுலகின் சூப்பர் ஸ்டார்கள் ஒருவராக இடம் பிடித்தவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். உலகம் முழுவதும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ள இவர் தமிழக அரசியலில் ஈடுபட போவதாக கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அறிவித்து பிறகு பார்த்தீங்கன்னா அந்த முடிவிலிருந்து பின்வாங்கினார். அதன் பிறகு தொடர்ந்து படங்களில் கவனம் செலுத்திட்டு வராரு. இந்த நிலையில நடிகர் ரஜினிகாந்த் சிறப்பு தோட்டத்தில் நடிச்சுள்ள லால் சலாம் படத்தை பங்கமாக கலாய்ச்சிருக்காரு ப்ளூ சட்டை மாறன். நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படம் கடந்த ஆண்டு வெளியாகி மிக பெரும் வெற்றி பெற்றது. ஜெயிலர் படம் கொடுத்த வெற்றியின் உற்சாகத்தில் அடுத்தடுத்த 3 படங்களில் கமிட் ஆனார். பொதுவாக படத்திற்கு நடுவே சில மாதங்கள் ஓய்வு எடுத்துவிட்டு அடுத்த படத்தை தொடங்குவது ரஜினியோட வழக்கம். ஆனால் ஜெயிலர் படத்துக்கு பின்பு ஐஸ்வர்யா இயக்கத்திலும் ஞானவேல் இயக்கத்திலும் மற்றும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்திலும் கமிட் ஆனார். ஜெய்பீம் பட இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அந்த படத்தில் முக்கியத்துவம் கொடுத்து நடித்து வரும் ரஜினிகாந்த் இதன் படப்பிடிப்பு கேரளா மாநிலத்தில் தொடங்குது. இந்த படப்பிடிப்பு இறுதிக்கட்ட பணிகள் ஆந்திரா மாநிலம் கடப்பாவில் நடந்துட்டு வருது. இந்த படத்தை முடிச்சு விட்டு லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் நடிக்க போறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது தனது மகள் இயக்கத்தில் உருவான லால் சலாம் படத்தில் நடிச்சிருக்காரு. கிரிக்கெட் விளையாட்டை மையமாக வச்சு உருவாக்கியிருக்க இந்த படத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த், செந்தில், தம்பிராமையா, தானியா ஆகியோர் நடிச்சிருக்காங்க. மேலும் ரஜினி இந்த படத்தில் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருப்பதனால அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிச்சது. இந்த படத்தின் ட்ரெய்லர் அண்மையில் வெளியாகி படத்தோட ஹைப்பை 2 மடங்காக்குச்சு. லால் சலாம் முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் படம் இல்லை என்றும் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் இந்த படத்தின் கதை எனக்கு மிகவும் பிடித்திருந்ததுனால நானே நடிக்க ஒப்புக்கொண்டேன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்தே சொல்லியிருந்தார். பிரபல பத்திரிகை ஒன்று லால் சலாம் படத்திற்கு டிக்கெட் எதுவும் எதிர்பார்த்த அளவுக்கு புக் ஆகவில்லை என தெரிவிச்சிருக்காங்க. அதை அப்படியே போட்டோவாக வெளியிட்டு இருக்கும் ப்ளூ சட்டை மாறன் காலியோட ஆட்டம், காலியான கூட்டம் என காலியாக இருக்கும் இருக்கை போட்டோவை ஷேர் செய்து பங்கமாக கலாய்ச்சிருக்காரு. மேலும் ரஜினிகாந்தோட படங்கள் இனி ஓடாது என்றும் அவர் பங்கமாக சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து என்ன? லால் சலாம் படம் எப்படி இருக்குன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.